ஆஃபரில் கிடைக்குதுன்னு ஆர்வ கோளாறுல 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு அத வச்சு செய்ய தெரிஞ்ச 2 டிஷ்ஷு, ஒண்ணு சூப்பு, இன்னொன்னு பிரியாணி. அது 2த்தையுமே செஞ்சு முடிச்சுட்டேன். அப்படி இருந்தும் 1 பேக்கெட் மீந்து போச்சு. இத வேற எங்க ஆள் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கே சொன்னேன் கேட்டியா? நமக்கு 1 பேக்கெட் போதும், தேவையில்லாம இன்னொன்னு வாங்குற, வீணாக்க போறேன்ட்டு டயலாக்கா பேச ஆரம்பிச்சுருவாரு. இது எப்படியாவது காலி பண்ணணுமேன்னு கஷ்டப்பட்டு பல இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது தான் இந்த நூடுல்ஸு. இத நான் செய்யறதுக்காகவே கடைக்கு போய் கலர் கலரா குடை மிளகாலாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறனே தவிர நான் வாங்குனதே கிடையாது. வாங்கணும்னு தோணுனது கூட கிடையாது. எனக்கு இன்னமும் இந்த டிஷ்ஷில அவங்க எல்லாமே போட்டு செஞ்சதுனால அதுதான் வேணும்னு சொல்லி அடம் புடிச்சு வாங்கினேன். இவரா திட்டிக்கிட்டே இருந்தாரு, "ஏன் பச்சை கலர் போட்டா ஆவாதுன்னு." இல்ல, இல்ல அவங்க அந்த கலர்லாம் போட்டாங்க. மேபி ஒன்னொன்னுத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் போட்டுருக்காங்க. எனக்கு வேணும்னு சொல்லி வாங்கின்னு வந்துட்டேன். நூடுல்ஸும் அழகா பொல பொலன்னு வந்துட்டு இருந்தது. இது கிண்டிட்டு இருக்கும்போதே அவரு என்ன கேள்வியா கேட்டு கொன்னுட்டாரு. "இது நீ முன்ன பின்ன செஞ்சதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. எதுக்கு என்ன வச்சு ரிஸ்க் எடுக்கிறேன்ட்டு. நம்ம இந்த மாரிலாம் ரிஸ்க் எடுத்தா தான் நெறைய டேஸ்ட்டான விஷயத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதனால நீ கம்முனு இரு. நல்லா இருந்தா நீ சாப்பிடு, நல்லாலாம் நான் சாப்பிட்டுக்கிறேன்னு டீல் பேசிட்டு தான் செஞ்சேன்." எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இந்த நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ்லலாம் நெறைய சாஸ் போட்டு கிண்டிட்டாலே அது அப்படி இப்படின்னு ஈட்டபிளா ஆயிரும். சாப்பிடுற அளவுக்கு வந்துரும். அந்த நம்பிக்கையில தான் நான் அவர்ட்ட வாக்குறுதிலாம் குடுத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ இந்த நூடுல்ஸ்ல லைட்டா சீஸ் போட்டா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனா நான் பார்த்த வீடியோல அவங்க சீஸ் எல்லாம் போடல. நான் மட்டும் ஃபைனலா நூடுல்ஸ்லாம் ரெடி ஆன அப்புறம் அது மேல லைட்டா சீஸ் துருவி விட்டுக்கிட்டேன். நெறையலாம் கிடையாது. கொஞ்சமா துருவி விட்டுட்டு அது மெல்ட் ஆனோனே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில துருவினேன். கூடயே நான் பன்னீர் ரோலும் செஞ்சு வச்சிருந்தேன். இந்த நூடுல்ஸ் லைட்டா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருந்தது.